ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாரா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரைஸ் டோனர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் டோனரில் வந்து நிறைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுது, ஆன்டி ஏஜிங் அதாவது ஏஜிங் ப்ராசஸை கம்மி பண்ணுது, நம்மளுக்கு ஒரு ஸ்கின்னில் ஒரு பூஸ்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சன் டேமேஜ் எல்லாம் கம்மி பண்ணுது. அப்புறம் நம்மளுக்கு ஆயில் அதிகமாக வழிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குற ரைஸ் டோனரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது அரிசி. நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம், பச்சரிசி அந்த மாதிரி எந்த அரிசி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க, அதுதான் கரெக்டான ரேஷியோ. ஸோ அந்த 2 கப் தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நான் 1 கப் அந்த ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த அரிசியை வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் இல்லாட்டி 10 மினிட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து 5 மினிட்ஸ் கழித்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் இருக்கிற சத்தெல்லாம் வந்து அந்த தண்ணிக்கு போயிருக்கும். ஸோ அதுதான் ரைஸ் டோனர். இப்போ இதை வந்து நான் வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நான் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சு. அது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ஒரு ஸ்மூத்தாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ரைஸ் டோனர் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து சும்மா உங்களுக்கு இப்படி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ப்ரே பாட்டிலோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ரைஸ் டோனரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஸ்கின் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து சூப்பர்வான ஒரு ஸ்கின் பிரைட்னிங் ஒரு டோனர் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.